வேளாளர் மகளிர் கல்லூரியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வி கலைவாணி, உதவி பேராசிரியர் தமிழ்துறை. எப்பவுமே என்னுடைய மாணவர்களுக்கு கதை சொல்லி பாடம் ஆரம்பிக்கிறது என்னுடைய வழக்கம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன சிந்தனையோடைய என்னுடைய வகுப்பை நான் தொடங்குறேன். இழப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை உயிரை தவிர, ஆனால் அடைவதற்கு லட்சியம் இருக்கிறது என்ற சேகுவேராவுடைய சிந்தனையோடு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வணங்கி மகிழ்கிறேன். இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஊடகத்தமிழ் பத்தி பார்க்க போறோம். இந்த ஊடகம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குது, அந்த கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு ஊடகம் தமிழோட எப்படி இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கான தலைப்புல நம்ம பார்க்க போறோம். மு வரதராசனார் வந்துட்டு அடிக்கடி சொல்லுவார் என்ன அப்படின்னா, நம்ம டன் கலக்குல பேசினாலும் அது எல்லாமே காற்றோடு காற்றா கலந்து போயிடும்னு சொல்லிட்டு. ஆனா அவுன்ஸ் கணக்குல நம்ம பேசுறது ஆவணங்களா மாறும். எதன் மூலமா? ஊடகத்தின் மூலமா. அதை தான் மு வரதராசனார் சொல்லுவாரு. சரி, இன்னைக்கு அவரு சொல்லக்கூடிய இந்த ஊடகத்தமிழ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ ஊடகத்தமிழ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு இதழ்கள், தொலைக்காட்சி, வானொலி, இப்ப இருக்கக்கூடிய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இது மாதிரி நிறைய ஊடகங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். அதுல இன்னைக்கு நான் ஒரு 2 ஊடகத்தை பத்தி மட்டும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அதை பத்தி கொஞ்சம் விரிவாக்கமா சொல்றேன். முதல்ல இதழியல், அதாவது மேகசைன் சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது இதழியலை நம்முடைய நாட்டினுடைய 4ஆம் தூண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் கிட்ட முழுமையா நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையா மக்கள் கிட்ட கொண்டு போறது எது அப்படின்னா இந்த இதழியல் தான். இப்பதான் நமக்கு டெக்னாலஜிஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால நமக்கு நொடிக்கு நொடி எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைச்சிருது. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த இதழ்கள் மூலமா தான் மக்கள் கிட்ட எல்லா செய்திகளும் கொண்டு போய் சேர்த்துனாங்க. அப்படிப்பட்ட இந்த இதழியல் நம்ம இன்னைக்கு 4ஆம் தூண் அப்படின்னு சொல்லி இன்றளவு வரையும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். அதாவது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்முடைய இதழ்கள் பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய முதல் இதழ் எதுன்னு கேட்டீங்கன்னா தி பெங்கால் கெசட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிபி 1780 ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் தான் வெளியிட்டாரு. இவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்திய இதழியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா இந்தியாவிலேயே முதல்ல இதழ் வர்றதுக்கு காரணமா இருந்தவர் இவரு தான். அதுக்கப்புறமா நம்முடைய தமிழகத்துல வெளிவந்த முதல் இதழ் எதுன்னு கேட்டா மெட்ராஸ் கெஜெட். இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வில்லியம்ஸ் கொண்டு வந்தாரு கிபி 1975. முதல் இதழ் எப்ப வந்துச்சு அப்படின்னா கிபி 1780. அதுக்கப்புறமா எவ்வளவு வருஷங்கள் கேப்க்கு அப்புறமா நம்முடைய தமிழகத்துக்கு வந்திருக்கு கிபி 1975. சரி, தமிழ் மொழியில முதல்ல வந்த இதழ் எது தெரியுமா? தமிழினுடைய முதல் இதழ் எது அப்படின்னா தமிழ் மேகசின். இது பாத்தீங்க அப்படின்னா கிபி 1831 வந்திருக்கு. சென்னை கிறிஸ்துவ பிரச்சார கழகத்தின் மூலமா வெளியிட்டு இருக்காங்க. சரி, இந்த இதழ்கள் இந்த மாதிரி நிறைய இதழ்கள் வந்திருக்கு. அந்த இதழ்களை சமய இதழ்களாகவும் மகளிர் இதழ்களாகவும் நிறைய வகை பிரிச்சிருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்துவ சமயத்துல தமிழ் மேகசின், ஜனசிநேகன், உதயதாரகை, நற்போதம், தினவர்த்தமானி. இந்த தினவர்த்தமானிங்கிறது முதல்ல வெளியிடப்பட்ட வார இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெர்சிவல் பாதிரியால கொண்டு வரப்பட்டது. அவருக்கு துணையாசிரியரா இருந்தவர் யாரு அப்படின்னா சி.வை. தாமோதரம் பிள்ளை. இந்த இதழ்கள் பார்த்தோம் அப்படின்னா தத்துவ போதினி, விவேக விளக்கம், அமிர்தவசனி, பிரம்ம தீபிகை. அதே மாதிரி இஸ்லாமிய சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா முஸ்லிம் நேசன், வித்யா விசாரிணி, முஸ்லிம் தூதன், இஸ்லாம் நேசன். மகளிர் இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமிர்தவசனி, சுகுண போதினி, மாதர் மித்ரி, பெண்மதி போதினி, மகாராணி. இது எல்லாத்தையுமே நாம மகளிர் இதழ்கள்ல சொல்லலாம். சரி, இப்போ இந்த இதழ்கள் இப்போ வரைக்குமே நிறைய மக்கள் வாங்கவும் செய்யறாங்க, படிக்கவும் செய்யறாங்க. அதே சமயத்துல இணையம் வழியாக நிறைய இதழ்களும் வந்துகிட்டு இருக்கு. இந்த இணைய இதழ்கள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதாவது செலவுகள் நமக்கு ரொம்பவே குறைவா இருக்கும். நம்ம அதிகமா இதுக்கு நம்ம செலவு பண்ண தேவையில்லை. ஆனா நம்ம வாங்கக்கூடிய இதழ்கள் வார இதழ், மாத இதழ், காலாண்டு இதழ், அரையாண்டு இதழ் அப்படி சொல்லி வாங்குவோம். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம செலுத்துவோம். ஆனா இந்த இணைய இதழுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி நம்ம தொகை செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஃப்ரீயாவே நம்ம வாங்கிக்கலாம். சரி, அப்படிப்பட்ட இணைய இதழ்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்ணை, பதிவுகள், அதிசா, வார்ப்பு, நிலாச்சாரல், வரலாறு .com,
தமிழ் துணை, முத்துக்கமலம். இது இப்ப இருக்கக்கூடிய இணைய இதழ்கள். இதுல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அப்பப்ப நடக்கக்கூடிய செய்திகளை இந்த இதழ்கள் மூலமா பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்ப இந்த இதழ்கள் இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே சமயத்துல நமக்கு இணையம் வழியாகவும் இதழ்கள் வருது. இணையம் வழியா நம்ம நமக்கு தேவையான எல்லா தகவல்களையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நூலகம் கூட, அதாவது லைப்ரரின்னு சொல்லக்கூடிய அந்த வசதியை கூட நம்ம இணையம் மூலமா நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அந்த இணையம் நமக்கு இன்னைக்கு ஒரு ஊடகமாவே இருந்துட்டு இருக்கு. சரி, இனி அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்ததா வானொலி. அடுத்த ஊடகம் என்ன அப்படின்னா வானொலி பத்தி தான் நான் சொல்ல போறேன். காசியில இருக்கக்கூடிய புலவர்கள் பேசக்கூடிய உரைய காஞ்சியில இருக்கிறவங்க நாம எல்லாரும் கேட்கிற மாதிரி ஒரு கருவி செய்யணும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பாரு. அவருடைய வரிகளுக்கு இணங்க அங்க பேசக்கூடிய உரைய கூட இன்னைக்கு நாம இங்க இருந்து கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிச்சயமா வானொலி ஒரு முக்கிய ஊடகமா இருந்திருக்கு. இந்த வானொலி பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துல தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. கிபி 1806 மார்கோனியால கண்டுபிடிக்கப்பட்டதுதான் வானொலி. சென்னையில அதுக்கப்புறமா 1924 ஒரு வானொலி குழு அமைக்கிறாங்க. மறுபடியும் சென்னையில அந்த குழுவை கலைச்சிட்டு 1930 தி இந்தியன் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் அதை கொண்டு வராங்க. அதன் பின்னாடி கிபி 1935 மைசூர்ல ஆகாசவாணி வானொலி நிலையம் தொடங்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு டெல்லியில பார்த்தோம் அப்படின்னம்னா கிபி 1936 அகில இந்திய வானொலி, அதாவது நம்ம சொல்லக்கூடிய ஆல் இந்தியா ரேடியோ அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆகாசவாணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது கல்வி சார்ந்த விஷயங்களை நிறைய சொல்லி இருக்கு. அகில இந்திய வானொலியில நம்ம இந்தியா முழுக்க என்னென்ன முக்கிய சம்பவங்கள் எல்லாம் நடக்குது, அதாவது முக்கிய தலைவர்களுடைய உரை, அது எல்லாத்தையுமே நம்ம இந்த அகில இந்திய வானொலி மூலமா நம்ம கேட்போம். அப்ப இப்ப வரையிலுமே கூட ஒரு பிரதமராகட்டும் அல்லது முதலமைச்சராகட்டும் அல்லது நம்மளுடைய குடியரசுத் தலைவர்களாக இருக்கட்டும், அவங்க பேசக்கூடிய உரைகள் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு கேட்கிறோம் அப்படின்னா இந்த வானொலி மூலமா இப்போ வரைக்குமே போடுறது ரொம்ப ஃபேமஸாவே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வானொலியில எப்படி தமிழ் வளர்க்குறாங்க அப்படின்னா, தினமும் இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு 5 மணிக்கு நம்ம தொடங்கணும் அப்படின்னா நம்ம இரவு தூங்குற வரைக்கும் 11 மணி வரைக்குமே நம்ம தமிழோட ஒன்றி போய் தான் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஹலோ எஃப்எம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹலோ தமிழா, அப்ப அதுல மக்கள் பரபரப்பா காலையில சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்கள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்ப தமிழ்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப காத்து வாக்குலங்கிற ஷோ, இது மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் எல்லாமே தமிழ்ல வளர்க்கிற மாதிரி இருக்கும். பட்டிமன்றம் நடக்கும், வழக்காடு மன்றம் நடக்கும், அப்புறம் கேலி சித்திரம், இந்த மாதிரிலாம் ஒரு சில இது எல்லாமே நம்ம தமிழுக்கு எப்படி நகைச்சுவை கலந்தும் இருக்கும், உணர்ச்சிகள் கலந்து இருக்கும், தமிழை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வானொலியில நிறைய நிகழ்ச்சிகள் மூலம் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி நம்முடைய இதழ்களும் சரி, நம்முடைய வானொலியும் சரி, இந்த 2 ஊடகங்களுமே இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல தமிழை வளர்த்து கொண்டுதான் இருக்கு. ஒருபோதும் அந்த வளர்ச்சி குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா குறையவே இல்லை. இதை தாண்டி இன்னும் கூட நிறைய ஊடகங்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கு. அதுக்கு இடையிலும் கூட இந்த இதழ்களும் சரி, இந்த வானொலியும் சரி, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வளர்ச்சி தந்துகிட்டே இருக்கு. நிறைய செய்திகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால இந்த இதழ்களையும் வானொலியும் எப்படி தமிழை வளர்க்குதோ அதோட நம்ம ஒன்றி நம்ம இன்னும் நம்முடைய தமிழை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நிலைமையை மட்டும் மாற்றினால் போதாது, நீங்களும் மாற வேண்டும் என்ற காரல் மார்க்ஸோட சிந்தனைகளோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.